இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார். இயேசு சபையின் சுவாச கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் திருக்குடும்ப பெருவிழா நிகழ்வாக நாம் சிறப்பிக்கின்றோம். நமது ஊரில் நம் பெற்றோர்களாய் தாத்தா பாட்டிகளாக தங்களது திருமண வாழ்வில் 25 ஆண்டுகளை கடந்து இந்த உலகத்தில் எல்லாவிதமான நிலைகளிலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் கடந்த 25 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து
நன்றி உணர்வோடு நாம் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் இதோ இந்த திருப்பலியிலே இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த தம்பதியர்களோடு இணைந்து நாமும் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கடந்த காலங்கள் இனிமையாகவும் கசப்பானதாகவும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாழ்வதற்கான ஆதாரத்தை நமக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். அதுதான் கடவுளுடைய தனிப்பட்ட அன்பு. இன்று குடும்பம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக உரையாடி உறவாடி உணவருந்துகிற காலங்கள் கடந்து போய்விட்டது. இந்த நாளில் இந்த பெற்றோர்களைப் போல நமது பங்கு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையுமே இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து கொள்வோம். பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காக அல்லது உறவு முறிவுகளால் வெவ்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அவர்கள் வாழ வேண்டும், அதற்கு கடவுள் அவர்களை வழிகாட்ட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிற இந்த திருமண தம்பதியர்கள் தாய் தந்தையருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வை தகுதியான முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி உமது இல்லத்தில் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர்தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தளிர்ந்தார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிராமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிராம் தனக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்று கொடுத்து மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தருவேன் தருவேன் காணிக்கையாய் மனதினை உனக்கு தருவேன் காணிக்கையாய். தருவேன் தருவேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பழிப்பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளில் திருக்குடும்ப பெருவிழாவை நினைவு கூர்ந்து எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளாக திருமண வாழ்விலே நீர் வழிநடத்திய எல்லா தருணங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். கடந்து வந்த இந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறோம், வருத்தங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு அகலவில்லை. உமது கிருபையினால் நாங்கள் நலமோடு எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் நாங்கள் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டில் தங்களது திருமண ஆண்டை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற இந்த தம்பதியர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாய் தந்தையரையுமே நினைவு கூறுகிறோம். திருக்குடும்பம் யோசேப்பு, மரியாள், இயேசு ஆண்டவர், இந்த 3 பேரும் திருக்குடும்பமாக வாழ்ந்தார்கள். என்று ஒவ்வொரு குடும்பமும் தாய் தந்தை குழந்தைகள் என வாழுகின்றார்கள். இன்னும் சிறப்பாக குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் இன்று பிறந்து போயிருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை வருவதால் பிரிந்து போகிற குடும்பங்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர்தான் கருணையோடு கண்ணோக்க வேண்டும். நாங்கள் இதனால் அன்பை இழந்திருக்கிறோம், பாசத்தை இழந்திருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம். இந்த திருக்குடும்ப நாளில் பிறந்திருக்கிற பாலகன் இயேசு எங்களை எல்லாம் கருணையோடு கண்ணோக்க வேண்டுகிறோம். இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கிற குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்பிக்கையோடு இரு கரங்களையும் விரித்தவர்களாக இன்னும் வரக்கூடிய காலங்களிலே கடவுள் நம்முடைய குடும்பங்களை எல்லா நிலையிலும் ஆசிர்வதித்து பொருளாதாரத்திலே இன்னும் உயர நமக்கு ஆசிர்வாதங்களை வழங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே இந்த உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுவோம்
பிறந்தது, சாவு அழிந்தது, வாழ்வு பிறந்தது, பாலன் இயேசு வரவார். காணும் முகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்குது, அவரின் அன்பு உறவார். நன்னாளிது, ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதம் எங்கும் கமழ. நன்னாளிது, ஒரு பொன்னாளிது, இறை படைப்பு அனைத்தும் மகிழ. மண்ணீரிலே விண் வந்தது, மண்ணில் புனிதம் எங்கும் கமழ. அமைதியின் இரவில் பணிவிடும் பொழுதில் ஆர்ப்பரித்து எழுவோம். நம் பாலன் இயேசுவின் பாதம் பணிந்து நாம் அருளை பெற்று மகிழ்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கையில் 25 ஆண்டுகளையும் 50 ஆண்டுகளையும் சிறப்பிக்கின்ற இந்த திருப்பலிக்கு வந்திருக்கிற தம்பதியர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குடும்பங்களிலே கடவுளுடைய ஆசீர் என்றும் இருக்கவும், கடவுள் உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கரவொலி எழுப்பி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். 25, 50 என்கிற வார்த்தை கடந்து போகக்கூடிய வார்த்தை. 25க்கு பிறகு 26 தான் வர முடியும், மீண்டும் 25 வராது. அதேபோல் 50 ஆண்டு என்பது அதற்கு அடுத்த நிலைக்கு தான் போக முடியும். ஆகவே இந்த 25, 50 எல்லாம் ஒரு முழுமையின் அடையாளம். இந்த முழுமையின் அடையாளமாக இருப்பதால் தான் இதை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஆகவே இந்த நாளில் உங்களை போன்று இன்று வெவ்வேறு குடும்பங்களிலே தங்களது 25, 50 ஆண்டுகளை கடந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் அல்லது இந்த இடத்திற்கு வர முடியாத பெற்றோர்களுக்கும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து இறை ஆசீர் நம்மை வழி நடத்தட்டும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பருடைய பாதுகாப்பும், திருக்குடும்பத்தின் தலைவியான புனித அன்னை மரியாளுடைய அன்பும், பாலகன் இயேசுவினுடைய இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாக வாழ்த்துகிறேன். மன்றாடுவோமாக. கனிவிமிக்க தந்தையே, விண்ணக அருளடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையறாது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பாடல் பாடலையா? நன்றி பாடல்.